அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. மறுபடியும் தமிழ்நாட்டில் லாக்டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி மாதிரியில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த லாக்டவுன் ப்ராசஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பிடிச்சிருக்கு தவிர கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இது ஒரு லாஸ்ட் லாக்டவுனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். எல்லாருமே சேஃபாக இருப்போம். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் கேரியர் அக்ரிகேஷன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த GTS 2 GT உடைய லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. அதோட தகவல் என்னன்னு பார்த்துக்கலாம். PUBG அதாவது பேட்டில் மொபைல் கிரவுண்ட் இந்தியா பேன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 534 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Battlegrounds மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் iOSல கூடிய விரைவில் வரப்போது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 10, June 18 2 ரூமர்ட் லான்ச் டேட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் Battlegrounds மொபைல் இந்தியா பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் ப்ரெஷர். ஒரு பக்கம் அருணாச்சல் பிரதேஷுடைய MLA பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸும் நிறைய பேர் இதை பேன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. ஏன்னா இந்த லெட்டர் அதாவது MLA கொடுத்துருக்க லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUBG இந்தியாவில் பேன் பண்ணதுக்கான காரணம் டேட்டா கலெக்ஷன் வேறு சர்வரில் போய் சேவ் ஆகுதுன்னு. ஸோ அகெயின் டென்சென்ட் வேறு பேரில் இதை இந்தியாவில் கொண்டு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸுடைய டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. அதே சமயத்தில் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா URL அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUBG போட்டு தான் உங்களுக்கு Battlegrounds மொபைல் இந்தியா இருக்குது. ஸோ ரொம்பவே கிளியராக இருக்குது. PUBG தான் இவங்க ரீநேம் பண்ணி கொண்டு வராங்க. ரீசெண்டாக டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானாக் மேப், இராகல் மேப்னு நிறைய விஷயங்கள் PUBG-யை தான் இந்தியாவில் இவங்க ரீநேம் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ PUBG-யை பேன் பண்ணோம். இப்போ Battlegrounds மொபைல் இந்தியா இந்த பேரில் மறுபடியும் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. அதே பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ் தான். நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க்கான விஷயம் தான். பட் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது PUBG, Battlegrounds மொபைல் இந்தியா தவிர்த்து வாட்ஸ்அப், கூகுள் எல்லாருமே டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதா செய்கிறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் டேட்டா கலெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளுடைய ஆப்ஸ் இல்லைனா மற்ற கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறதை விட இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே பேரண்ட்ஸுடைய கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு கேம், ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இந்த கேம் பேன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, ஃபேனாக இருக்கீங்களோ உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து இதை விளையாடுங்க. மறுபடியும் வாட்ஸ்அப் அவங்களுடைய கேம் பிளே ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு புது செக்யூரிட்டி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் தான். ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனில் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய மெசேஜுக்கு தான் வரும். ஆனால் இனிமேல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு போகும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் ஆப்பும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் சேட் ஆப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலகிராம், சிக்னலுக்கு மாறி இருந்து பட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வாட்ஸ்அப்பை நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த மைக்ரேஷன் டூல் ஃபீச்சர் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ மைக்ரேஷன் டூல் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ராய்டு டு iOS அண்ட் iOS டு ஆண்ட்ராய்டு நம்மளுடைய சேட்ஸை மைக்ரேட் பண்ணுறது இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்தது. அதாவது ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு மாற்றணுன்னா கூகுள் டிரைவில் மாற்றி அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ்லேருந்து iOS மாற்ற முடியும். அதே மாதிரி iOS டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOSலேருந்து க்ளவுடுக்கு மாற்றி க்ளவுட்லேருந்து தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸை ஈஸியாக ஆக்குற மாதிரி ஒரு மைக்ரேஷன் டூல் கூடிய விரைவில் எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஒரு காலத்தில் ரொம்பவே பாப்புலராக இருந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் நெக்ஸ்ட் இயர் June 15, 2022 க்ளோஸ் பண்ண போகிறதா மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு காலத்தில் பாப்புலராக இருந்தாலும் இப்போ யாருமே அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ்னு நிறைய பேர் மாறி போனதுனால இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் நெக்ஸ்ட் இயர் June 15, 2022 இதை அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2021 பெரிய சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஏர் இந்தியாவோடது ஃபெப்ரவரியே பார்த்தோம் 45 லட்சம் கஸ்டமர்ஸுடைய டேட்டா பேஸை வந்து ஹேக் பண்ணிட்டதா. அது மட்டும் இல்லை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் அந்த டேட்டா பேஸையும் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை அடுத்து வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து கம்ப்ளீட் டேட்டா பேஸ், அதாவது ஏர் இந்தியா கஸ்டமர்ஸ் வந்து 2012லேருந்து 2021 வரைக்கும் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்களோ எல்லாருடைய இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, அவங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இப்போ ஹேக்கர்ஸ் கிட்ட இருக்கிறதா வந்து அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட ஏர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு பேசஞ்சராக ஏர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒருவேளை கிரெடிட் கார்டு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் சேஃப் கார்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு மட்டும் தான் வந்து எப்போவுமே வந்து ப்ரீச் ஆனால் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ரேண்டமாக நம்பர் போட்டு ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து எந்த ஃபேக் இமெயில்ஸ் வந்தாலும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் தான். ஸோ கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் பேங்க்கில் சொல்லி சேஃப் கார்டு பண்ணிவிடுங்க. கவுண்டர் பாயிண்ட் வந்து 2021 டாப் 10 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலான ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட்டும் இருக்குது, அதிகமாக வந்து ப்ராஃபிட் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூவில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காது ஆப்பிளுடைய ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ரெவென்யூவில் அதிகமாக இருக்குது. செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்லேயும் உங்களுக்கு ஐஃபோன் தான் இருக்குது. அதே ஃபிஃப்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் இருக்குது. இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்குது. அதே அதிகமாக சேலான ஸ்மார்ட் ஃபோன், அதாவது வால்யூம் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து ஐஃபோன் 12 இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பிளேஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஆப்பிள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஷாமியுடைய ரெட்மி 9 இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள், சாம்சங், ஷாமி 3 பேர் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க Q1 2021. அடுத்த அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக ஹானர் ஃபேன்ஸுக்காக. எத்தனை பேருக்கு ஹானர் ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும்? தற்சமயம் இது இந்தியா குளோபல் எங்கேயுமே லான்ச் ஆகிறதில்ல, பட் கூடிய விரைவில் இந்தியா அண்ட் குளோபலில் லான்ச் ஆகுது. அதே சமயத்தில் வந்து கூகுளுடைய ப்ளே சர்வீஸோட இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ், ஹானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவாவியுடைய சப் பிராண்டாக இருந்த வரைக்கும் வந்து கூகுளுடைய ப்ளே சர்வீஸ் அதில் அவைலபிளாக இல்லை. இப்போ வந்து ஹுவாவிலேருந்து அதை தனியாக சேல் பண்ணதுக்கப்புறம் கூகுள் அவங்களுடைய ப்ளே சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் குவால்காம் சிப்செட்டும் அவங்களோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ குவால்காம் சிப்செட்லையும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம், கூடவே கூகுளுடைய ப்ளே சர்வீஸும் அதில் இருக்க போது. ஸோ ஹானருடைய அடுத்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் குளோபலாக லான்ச் ஆக போது, அதாவது ஹானர் 50. இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூகுளுடைய ப்ளே ஸ்டோரோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தா May 26 அன்றைக்கி சைனாவில் லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் லுக்கும் பார்த்துருந்தோம். இந்தியாவில் லான்ச் ஆன 4G விட கொஞ்சம் வித்தியாசமான பேக் பேனல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அவுட்லுக் பார்க்கும்போதே வந்து இது இந்தியாலையும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவுட்லுக் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் அதாவது அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் வந்து சைனாவில் வந்து 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில், இந்தியாவில் கண்டிப்பாக வரும்போது அதிகமாக தான் இருக்கும். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு NFC சப்போர்ட்டோட வருது, கூடவே UFS 3.1, இதில் வந்து ப்ளூடூத் 5.2, கூடவே எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் அப்படிங்கிற ஒரு புது ஹாப்டிக் மாதிரி இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ரெட்மியுடைய நோட் 10 அல்ட்ரா 5G ஸ்மார்ட் ஃபோன் May 26 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. OnePlus உடைய 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாடல் நம்பரோட இந்தியாவுடைய பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி OnePlus EBA அப்படின்னு பார்த்து நம்ம மாடல் நம்பர் தான் EB2101, கூடவே DN2101. 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட் சீரீஸில் N10 அப்படின்னு குளோபலாக லான்ச் ஆச்சுல, அது இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி சில அப்கிரேடட் ஃபீச்சர்ஸோட N20 அப்படின்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து நாட் சீரீஸ் கீழே தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதை ரெண்டும் பார்க்கும்போது வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் வந்து நாட் சீரீஸ் கீழே நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆகிடுச்சு. Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். ஏன்னா இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் Poco சொல்ல வேண்டாம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதோட லான்ச் மந்த் அப்படின்னு சொல்லலாம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ஜூனுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதோட லைட்டர் வெர்ஷன், அதாவது சைனாவில் வந்து லக்ஸுரி எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. மீடியாடெக் டைமென்சிட்டி 1100. அவுட்லுக் எல்லாமே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்
எப்படி என்ஹான்ஸ்ட் எடிஷன் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த அவுட்லுக்கோட தான் இந்தியாவில் போக்கோ F3 GTன்னு இவங்க லான்ச் பண்ணலாம். இவங்க வந்து 1200 லான்ச் பண்ணுறாங்களா இல்லை 1100 லான்ச் பண்ணுறாங்களான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் ஜூனுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். அது மட்டும் இல்லை, நேற்று ட்விட்டரில் ரியல்மியுடைய CEO வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய X7 Max உடைய லான்ச், அதாவது ரியல்மி GT Neo. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மே 1st வீக்கே இந்தியாவில் லான்ச் ஆக வேண்டியது பேண்டமிக் அப்படிங்கிறதுனால போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் தான் வந்து இவங்க இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதோட லான்ச் டேட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஜூன் 1st வீக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை ரியல்மி GT Neoக்காக காத்திருந்தீங்கன்னா ஜூன் 10th இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ 2 GT, ரியல்மி GT அண்ட் போக்கோ F3 GT ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜூன் லான்ச் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். எந்த ப்ரௌசர் வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளோஸ் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மார்ஃபர்ஸ் அல்காரிதம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கரண். கங்க்ராச்சுலேஷன் கரண். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.